இட்ஸ் சண்டே மார்னிங் லஞ்சுக்கு நான்வெஜ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக பிரெட் சாண்ட்விச் வந்து எடுத்துக்கிட்டோம். வீக்கெண்ட் ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டில் இருந்த கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே நான்வெஜ் வாங்கிட்டு வரும்போது மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பிளேஸ்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு இருந்த லெஃப்ட் ஓவர் திங்ஸ் எல்லாமே அந்தந்த பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். திங்ஸ்லாம் ஓரளவு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீடும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு மட்டும் டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். டீ சாப்பிட்டு முடித்ததும் ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருந்த ஒரு ஒர்க் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த 4 லேயர் ட்ராலி ஸ்டாண்ட் வந்துட்டு க்ளீன் பண்ணவே இல்லை, ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது, ஒட்டடை கூட பிடிச்சிருந்தது. அதில் வந்து டீ கப்ஸு மக்ஸு இந்த கண்ணாடி டம்ளர் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஒர்க் ரொம்ப நாளாகவே பெண்டிங் வச்சுருந்தேன். இப்போ தனித்தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.